சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டை எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதா? அதாவது பொது ஓட்டுன்னு ஒன்று இருக்கு, அதுதான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும். எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் அவர்களுடைய பங்குக்கு அவர்கள் பங்கு, கூட்டணி பங்கெல்லாம் இருக்கும். ஆனால் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்றது ஒரு வாக்கு இருக்கு. ஸ்டாலின் அவர்களே மறந்து விடாதீர்கள். அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க போற வாக்கு தான் எங்களுக்கு சேர வேண்டியது, அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு. ஏனென்றால் 4 ஆண்டு காலம் எந்த கரப்ஷன் இல்லையா? நீ காணொலியில் கொரோனாவை சந்திக்கிற, நீ காணொலியில் வெள்ளத்தை சந்திக்கிற. ஆனால் என் தலைவன், என் கழக பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொரோனாவிலே நேரில் சென்று ஆங்காங்கே மருத்துவ வசதிகள், உணவு வசதிகள், தங்குவதற்கு இல்லங்கள், தங்குவதற்கு இடங்கள் அனைத்தும் வழங்கியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அவர்கள் அந்த பொது ஓட்டை நம்பிதான் இன்றைக்கு நான் யாருடனும் கூட்டணி இல்லை, என்னை தேடி என்னை நம்பி நான் உதவி செய்வேன் என்ற கூட்டணி வந்தால் அவர்களை சேர்த்துக்கொள்ளுகிறேன் என்ற முறையில் தான். ஏங்க நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, ஒரு நன்றி கெட்டவன் தர்மபுரியில் ஒரே ஒரு 2 பூத்தை நாங்கள் உதவி பண்ணலன்னா அந்த அன்புமணி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அந்த போய் என்ன பேசுகிறான் பாருங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, காளிகாம்பாள் உதவ, புரட்சி தலைவி அம்மா உதவ, அந்த மாம்பழம் இந்த வாட்டி அழுவலைன்னா பாருங்க. ஏன்னா ரெட்டை இலையை குறை சொல்கிறவன் எவனுமே வாழ மாட்டான். அது அப்பாவுடைய சின்னம், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம். அதை போய் குறை சொல்கிறாங்க. அன்புமணி நேற்று வரைக்கும் நம்ம தயவில் வாழ்ந்துட்டு இன்னைக்கு நீ மாத்திரை கேஸில் மாட்டின, பயந்து, ஆனால் பயந்து போய் தான் சேர்ந்த. அப்படி ஒத்துட்டு போ. ஏன் நீ டிவியில் நான் பார்க்குறேங்க பேசுகிறத எனக்கு அவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்குங்க. ஒரு நன்றி வேணா, நன்றி கெட்ட மாதிரி பேசுகிறீங்களே. இன்னொருத்தன் சாமியார், யாரு அவன், டீ விற்றுந்தான், டீ கழுவிந்தான், தெரு வண்டியில் டீ விற்றுந்தான். அந்த சுப்பிரமணியன் வண்டியில் சொல்லுவோம், டீ வித்தவனை அழைத்து கொண்டு வந்து சசிகலா அவர்கள் அம்மாவிடம் அறிமுகப்படுத்தி அவனுக்கு பதவி வழங்கி சட்டமன்ற உறுப்பினராக்கி முதலமைச்சராக்கி அனைத்து வசதிகளும் செய்து தந்த இயக்கம் இந்த இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தை கேவலப்படுத்தி அன்றைய தினம் பொதுக்குழுவிலே பன்னீர்செல்வத்துக்கு சீட்டு போட்டிருக்காரு எடப்பாடி அண்ணன். நீங்கள் டிவியில் நல்லா பாருங்கள். அந்த பொதுக்குழுவில் பன்னீர்செல்வத்துக்கு போட்ட சீட்டில் வந்து உட்காந்துருந்தா அன்னைக்கே ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கும்.